கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கடந்த வாரத்திலே கர்த்தருடைய வருகையை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் அதன் மீதியான பகுதியை நாம் தியானிக்கலாம். பாருங்க, மத்தேயுடைய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாருடைய வருகை இருக்கும். அல்லேலூயா. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாருடைய வருகையும். மின்னல் பாருங்க, ஒரு வினாடியில கிழக்கில் இருந்து அது எங்க வர போகுது? மேற்கு வரைக்கும் போகுது. அதனால ஆண்டருடைய வருகை ஒரு வினாடியிலே வருகிறதா இருக்கிறது. ஆண்டருடைய வருகை எப்படி இருக்கிறது? ஒரு வினாடியில வருகிறதா இருக்கிறது. அப்ப அந்த ஒரு வினாடியிலே என்ன நடக்க போகிறது? 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தரின் வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. கர்த்தருடைய வருகையிலே நாம் உயிரோடு இருக்கிறவர்களாயிருந்தால் மரித்து போனவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அல்லேலூயா. அப்ப மரித்தவர்கள் தான் முந்திக் கொள்வார்கள் ஆண்டவருடைய வருகையில். அப்படி வேதம் சொல்லுகிறது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இயேசு எப்படி வருவார்? ஆரவாரத்தோடு வருவார், பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாம் முந்திக் கொள்வதில்லை. மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும். இரண்டாவது, நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. முதலாவது மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு எழுந்திருப்பார். முதலாம் உயிர் தழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் இருக்கிற
அவர்கள் உயிரோடு என்ன செய்வார்கள்? முதலாவது எழுந்திருப்பார். இரண்டாவதாக பரிசுத்தவானும் பாக்கியவான்களும் ஆயிருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட, ஆமா, அவர்களோட கூட மரித்த உயிரோடு எழுந்தார்கள் இல்ல, அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய வருகையிலே நாம் உயிரோடு இருந்தாலும் சரி, நாம் மரித்து போனாலும் சரி, மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அவர்களோடு கூட போகும்படி நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. ஏன்னா இந்த சரீரத்தோட நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இந்த சரீரத்தோட தான் போனா சரீரம் அப்பப்போ என்ன கேட்கும்? தண்ணி கொண்டா கேட்கும், டிஃபன் கூட கேட்கும், சாப்பாடு கூட நல்லா கேட்கும். அல்லேலூயா. அதனால நாம் இந்த சரீரத்தோட போக முடியாது, நாமும் மறுரூபமாகும். பாருங்க, பவுல் ரோமருக்கு எழுதும் போது 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் உங்கள் மனம் புதிதாகிறதுனால், ஆமா, இப்ப நம்முடைய மனம் என்ன செய்யணும்? புதிதாகணும். புதிதானாதான், புதிதாகிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யணும்? மறுரூபமாகணும். அல்லேலூயா. மனம் புதிதாக இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னவென்றே பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். முதலாம் உயிர்த்தெழுதல் உயிரோடு எழுந்திருக்கிறவர்கள் கூட நாம் போக, உயிரோடு இருக்கிற நாம் போக வேண்டுமானால் நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை என்ன செய்யக்கூடாது? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகணும். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அல்லேலூயா. மனம் புதிதாகணும். ஆலயத்திற்கு வந்தோம், சத்தியத்தை கேட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், காணிக்கை கொடுத்தோம், இப்படி படிப்படியா வளர்ச்சிக்கு ஏற்றபடி ஒவ்வொரு காரியங்களை செய்கிறோம். அல்லேலூயா. இப்ப நாம் குடும்பத்தின் பிள்ளைகளை 3 வயசுலேயே கொண்டு எல்கேஜியில சேர்க்கிறோம். அப்புறம் யூகேஜி, அப்படி 1, 2, 3 என்று பிள்ளைகள் படித்து, அப்புறம் 10th, +1, +2, காலேஜ், இப்படி எல்லாம் படிச்சு படிக்க 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 அவருடைய இருதயம் என்ன ஆகிறது? கல்வியினால் நிரம்புகிறது. அல்லேலூயா. இப்ப நிறைய பேரு PhD படிக்கிறார்கள். எதையாவது ஒன்றை என்ன செய்ய வேண்டும்? கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடித்தாதான் அமெரிக்கால இருக்கிற பல்கலைக்கழகம் அவர்களுக்கு PhD பட்டம் கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ அதே மாதிரி அவருடைய மனம் அந்த கல்வி அறிவினால் வளரவில்லை என்றால் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியும். நிறைய பிள்ளைங்க எல்லாம் பார்த்தா 6வது 7வது வரைக்கும் படிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். சில பிள்ளைங்க எல்லாம் 10th வர போறாங்க, வெயிலானா ஏதாவது ஒரு வேலையை தேடி ஓடி என்ன செய்யறாங்க? அப்படி காலத்தை ஓட்டுகிறார். ஆனால் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கிறவர்களுடைய மனம் கல்வி அறிவினால் என்ன செய்கிறது? ஆமா, வளர்ந்து கொண்டே போகிறார். அந்த வளர்ச்சியை தான் இங்கே பவுல் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், வளர்ச்சி அடையுங்கள். உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், வளர்ச்சி அடையுங்கள். கிறிஸ்துவுக்குள்ள நாம எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம்? வளர்ச்சி அடைந்தீங்கன்னா, மறுரூபம் அடைந்தீங்கன்னா
இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறத எல்லாம் என்ன செய்வீங்க? பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டீங்க. பிரபஞ்சத்துக்கு ஒத்த பேச்சை பேச மாட்டீங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த மக்களோடு கூட சேர்ந்து என்ன செய்ய மாட்டீங்க? சேர்ந்து குலாவ மாட்டீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. இன்னைக்கு பரிசுத்தவான்களோட கூட ஒரே நகரத்தாரும் ஒரே வீட்டாரும் ஆயிருக்கணும்னு வேதம் சொல்லுது. ஆனா பரிசுத்தவான்களிடத்திலே ஐக்கியம் இல்லை. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது? கிறிஸ்து இல்லாதவர்களோட ஐக்கியம், துன்மார்க்கர்களோட ஐக்கியம், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களோட கூட ஐக்கியம். அவர்களுக்கு போட்டி போடுகிறார். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்திருக்கிறவர்களோடு என்ன செய்கிறார்கள்? போட்டி போடுகிறார். அல்லேலூயா. உடுக்கிறதுலே ஆனாலும் சரி, நடக்கிறதுலே ஆனாலும் சரி, புசிக்கிறதுலே ஆனாலும் சரி, அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? போட்டி போடுகிறார். அல்லேலூயா. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே பருவாக. கலாத்தியருக்கு பவுல் எழுதும் போது இப்படி எழுதுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களா? கிறிஸ்து உடையவர்களா? கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா? அப்ப நீங்க மாம்சத்தையும் உங்கள் ஆசை இச்சைகளையும் சிலுவையில். உலகத்திலே நாம் சம்பாதிக்க வேண்டியதா இருக்கிறது. சம்பாதித்து தான் சாப்பிட முடியும், அது செய்யலாம். ஆனால் அவங்க அனுதின தேவைக்காக என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கலாம். ஆனா பேராசையாக நாம் என்ன செய்யக்கூடாது. எதுவும் பாருங்க, புயல் வருகிறது, மழை வருகிறது, நோய் வருகிறது, யுத்தங்கள் வருகிறது. சேர்த்து வைத்ததெல்லாம் என்ன ஆகிறது தெரியாது. என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அதனாலதான் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் மாம்சத்துக்கு இருக்க ஆசை இச்சைகளை எல்லாம் என்ன செய்யணும்? சிலுவையில் அறையணும். சிலுவையில் அறைஞ்சா என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள், இயேசு மரித்தார். அல்லேலூயா. அதே மாதிரி நம்முடைய ஆசை இச்சைகளை நாம் சிலுவையில் அறையும் போது ஆசை இச்சைகள் எல்லாம் மரிக்கும். நம்முடைய ஆசை இச்சைகள் எல்லாம் மரித்திருக்கிறதா? அப்பதான் உயிரோடு இருக்கும் நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக முடியும். அல்லேலூயா. இல்ல மரித்தவர்களா இருந்தாலும் கூட அவருக்கு எதிர்கொண்டு போக வேண்டுமானால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஆசை இச்சைகள் எல்லாத்தையும் நாம் என்ன செஞ்சிருக்க வேண்டும்? சிலுவையில் அறைந்திருக்க. இப்ப ஒருத்தர் மரித்தார் என்று சொன்னால் ஒரு சில ஊழியர்கள் எல்லாம் வருவார்கள், தகுதிக்கேற்றபடி ரொம்ப வைராக்கியத்தோட பேசுவார்கள். இதோ விதைக்கிறோம், இது ஒரு நாள் என்ன செய்யும்? முளைக்கும், பலன் கொடுக்கும், கர்த்தருடைய வருகையிலே பலன் கொடுக்கும் என்றெல்லாம் நல்லா பேசுவோம். அல்லேலூயா. அங்கே இருக்கிற உலக ஜனங்கள் நினைப்பார்கள், இவன் நேற்றைக்கு வரைக்கும் குடிச்சுதானே செத்தா, இவனுக்கு இவ்வளவு எல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார்களே அப்படின்னு. அல்லேலூயா. ஒரே காணிக்கைக்காக இல்ல தாம் ஒரு கடமையை செய்கிறதாக நினைத்து தேவனுடைய ஊழியர்கள் ரொம்ப புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. மரித்து போனவனை புகழ்ந்து பேசக்கூடாது. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை சொல்லணும். இப்படி கிறிஸ்துவுக்குள் மரித்தால் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவார்கள் என்று பிரசங்கிக்கணும். அல்லேலூயா. ஊழியக்காரனுடைய கடமை அதுதான். ஊழியக்காரன் மரித்தாலும் சரி, விசுவாசி மரித்தாலும் சரி, ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி உபதேசிக்க. அப்பதான் அங்க வந்திருக்கிற ஜனங்கள் நினைப்பார்கள், இந்த வார்த்தையின்படி நாம் நடந்தால்தான் நாம் தேவனுடைய பிள்ளையாக முடியும்,
தேவனுடைய வருகையிலே பங்கு பெற முடியும் எல்லாம் நினைப்பார். ஹல்லேலூயா. இதை விட்டு செத்து போனவனே புகழ்ந்து, துன்மார்க்கமாய் வாழ்ந்து செத்து போனவனே புகழ்ந்து பேசுவதனால் அங்கு இருக்கிற ஜனங்கள் முறுமுறுக்கிறார். அதை பேச யார் சொன்னார்கள்? அதை யார் சொன்னார்கள்? வானோருடைய மன்னானோருடைய சாயலை தரித்திருப்பது போல வானோருடைய சாயலையும் நாம் என்ன செய்யணும்? தரித்து கொள்ளும். மன்னானோருடைய சாயலை தரித்து கொள்வது போல வானோருடைய சாயலையும் தரித்து கொள்ளும். அப்படி தரித்து கொள்ளுகிறதா இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் சரியா? நல்ல கிறிஸ்துவர்களான் பாவர்களே, உட்கார்ந்து தேவனுடைய வசனங்களை வாசிக்கணும், தியானிக்கணும். நல்ல செய்திகள், அனுதின வாழ்க்கைக்குரிய செய்திகள் அல்ல, பரலோக ராஜ்யத்துக்குரிய செய்திகளை நாம் கேட்க பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. அனுதினம் உழைப்பதனாலே அது கிடைக்கும், இது கிடைக்கும். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டதுனாலே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல என்ன ஏறி இருக்கும்? பணம் ஏறி இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் உபதேசித்து ஜனங்களை வஞ்சிக்க கூடாது. ஜனங்களுக்கு நேர்மையாய் பரலோகத்துக்கு போகிற வழியை போதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறையணும். நம்ம தான் ஒவ்வொருத்தர் அறையணும். யார் அறைஞ்சிருக்கிறாங்க? சிலுவையில ஆசை இச்சைகளை யாரெல்லாம் அறைஞ்சிருக்கிறார்கள்? நீங்களே உங்களை நிதானித்து பாருங்கள். ஹல்லேலூயா. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஆசை இச்சைகளை எல்லாம் சிலுவையில் அறைஞ்சிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்தால்தான் 1 யோவான் 2:28 சொல்லியிருக்கிறபடி, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்டப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாயிருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. இயேசுவோடு நாம் நிலைத்திருக்க வேண்டும். செடி, திராட்சை செடியிலே கொடிகள் நிலைத்திருப்பது போல நாம் இயேசுவோடு கூட என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும். அவரோடு ஒன்றாய் இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க. ஹல்லேலூயா. இதை நாம் மறந்து போக கூடாது. அப்படி நாம் இருந்தோம் என்று சொன்னால் பாருங்க, 3 அதே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மை அறியவில்லை. ஹல்லேலூயா. அதாவது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு. எல்லாரும் சொல்லுவாங்க, இவன் கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லுவாங்க. கிறிஸ்து அவள், கிறிஸ்து அவன். ஹல்லேலூயா. அப்ப இப்படி கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்வதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு. இவன் நல்லது செஞ்சாலும் இவன் கிறிஸ்தவன், அதனால நல்ல செஞ்சான்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நல்லா குடித்து வெடித்து 4 காலால நடக்கும் போதும் சொல்லுவாங்க, பாதியா கிறிஸ்தவன் போற போக்கா பாரு, கிறிஸ்தவன் நடக்கிற நடைய பாரு. அதே மாதிரி வீட்டிலே சண்டை போடும் போது, புருஷன் மனைவி பிள்ளைகள் சண்டை போடும் போது பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, கிறிஸ்தவனை பாரு, கிறிஸ்தவனை பாரு. ஹல்லேலூயா. எந்த நிலைமையிலும் நம்முடைய பேர் எப்படி ஆகிறது வருகிறது? கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று வருகிறோம். ஹல்லேலூயா. அதனால நம்ம அடுத்தவங்க நம்மளை இப்படி மோசமா சொல்லுகிறபடி நாம் நடக்க கூடாது. நாம் நல்ல பிள்ளைகளாய் நடக்கணும். சண்டை போடக்கும் என்ன ஒரு விஷயம் என்ன செய்யணும்? யோசிக்கணும். யோசிச்சு அப்படியே உட்கார்ந்துக்கணும், எழும்ப கூடாது. வாயே அடக்கணும். வாய் தான் எல்லா தீமைக்கும் என்ன செய்கிறது? வேறா இருக்கிறது. வாயை அடக்கணும். அடுத்த வருஷம் பெரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமா
அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நான் இப்ப தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், கிறிஸ்தவனாயிருக்கிறோம், கிறிஸ்தவனாயிருக்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படாது. இனி எப்படி இருப்போம்? மரித்தவர்கள் எப்படி இருப்போம்? மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழும்பும் போது எப்படி இருப்போம்? அது நமக்கு தெரியல. அல்லேலூயா. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அப்ப அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு வெளிப்படும் போது எப்படி வெளிப்படுவார்? அவர் வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன். அவர் வானங்களிலே சிங்காசனங்களை சாபித்து சர்வத்தையும், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு. இப்படி மகாபெரிய தேவன். அந்த மகாபெரிய தேவனை தான் கண்டு ஒருவன் உயிரோடு இருந்ததில்லை என்று மோசையோடு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்ப பார்த்தேன், அதே நேரத்துல நான் மனைவியும் பார்த்தான், என் பையன் படிச்சுட்டு இருந்தான், அவனையும் பார்த்தான் இயேசு அப்படின்னு. அல்லேலூயா. இயேசு வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பார். அவருடைய வருகையில தான் அவர் எப்படி இருப்பார் என்னது. அவர் மனுஷகுமாரனாய் உலகத்துல வந்தது அது ஒரு சாயல். அல்லேலூயா. மனுஷ சாயல். அல்லேலூயா. ஆனா தேவ சாயல் நமக்கு ஒருவருக்கும் தெரியாது. அவர் வெளிப்படும் போதுதான் நமக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் வெளிப்படும் போது நாம் எப்படி அவரை தரிசிப்போம்? அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிரும். அல்லேலூயா. இப்ப கிறிஸ்தவன் என்று மக்களால் சொல்லப்படுகிறதா? உண்மையான கிறிஸ்தவனாகவும் உண்மையான கிறிஸ்தவனாகவும் இருந்தால் அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாவர். அவர் வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனாயிருந்தால் நாமும் அவர் அளவுக்கு இருப்போம். அல்லேலூயா. அதனாலதான் இந்த உலகத்துல நம்ம எப்படி எப்படி வாழணும்னு வேதம் சொல்லணும். ஆசை இச்சைகளை எல்லாம் சிலுவையில அறைந்து கிறிஸ்தவர்களாய் வாழணும். அல்லேலூயா. அப்படி வாழலேன்னு சொன்னா அவருக்கு ஒப்பாக நாம் அவரை தரிசிக்க முடியாது. நாம் இந்த சரீரத்தோட அவரை தரிசிக்க முடியாது, இந்த சாயல்ல தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. அடுத்த வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அல்லேலூயா. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அல்லேலூயா. அப்ப இயேசு வெளிப்படும் போது அவர் வருகையில நான் வெளிப்பட வேண்டும், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர்கள் நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் சுத்தமுள்ளவர்களாய், இல்லைன்னா அவரை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாம் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அப்ப மரித்தவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிற நேரத்திலே உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இதை சுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறவர்களுக்கும் பரிசுத்தமாய் நடந்தவர்களுக்கும் ஆசை, தங்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்தவர்களுக்கும் இது நடக்கும். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு நடக்காது. ஆரவாரமும் கேட்காது, பிரதான தூதனுடைய சத்தமும் கேட்காது, தேவை காலமும் கேட்காது, ஒண்ணும் கேட்காது. சுத்தமுள்ளவரா இருந்தாதாங்க. நீ உயிரோடு இருக்கிறாயோ மரித்தாயோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. மரித்தாலும் உயிரோடு எழுப்புவார், உயிரோடு இருந்தாலும் ஆகாயத்திலே எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அப்ப நாம் இதை என்ன செய்ய விட ஒருபோதும் மறக்க சுத்தமுள்ளவராயிருக்கும். அவர் சுத்தமுள்ளவராயிருப்பது போல நாம் சுத்தமுள்ளவராயிருந்தால் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை இந்த 5 அடி 4 அடி இந்த சரீரம், இந்த மேக்கப் போட்ட சரீரம், இந்த டை அடிச்ச சரீரம், வெள்ளை இருந்த சோப்பு வாங்கி நல்லா தேய்ச்சி விளக்க வச்ச இந்த சரீரம் எல்லாம் என்ன செய்ய முடியாது?
இந்த சரீரத்துல பார்க்க முடியாது. இந்த சரீரத்துல நாம என்ன செய்ய முடியாது? இயேசுவை பார்க்க முடியாது. பாருங்க, பிலிப்பியர் 3:20 நான் வாசிக்கும் போது, பிலிப்பியர்களுக்கு திருப்பம் 3ஆம் அதிகாரம் 20. நம்முடைய எப்படி இருக்கும்? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில். பரிசுத்தவான்களுடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அதனால அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்பார்க்கிறோமா? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறோமா? இயேசு கிறிஸ்து வரை எதிர்பார்க்கிறோமா? அப்ப இயேசு கிறிஸ்து வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதா? உலக பிரகாரமா நடக்கலாமா? உலக மக்களை போல நாம் சண்டை போடுகிறவர்களா இருக்கலாமா? உலக மக்களை போல துன்மார்க்கமாய் ஜீவிக்கலாமா? நம்ம துன்மார்க்கமாய் ஜீவித்து சண்டை போட்டு பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில நான் போவேன், இயேசு வரை காத்திருக்கிறேன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லும் போது யோவான் நடந்த சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாது? ஆமா, இப்படி எல்லாம் நடக்க முடியுமா? பாஸ்டர் இப்படி எல்லாமா நடக்கிறாரு? பாஸ்டர் சாப்பிடலையா? பாஸ்டர் திட்டலையா? பாஸ்டருக்கு கோபம் வரலையா? நல்லா பார்க்க கூடாது. அல்லேலூயா. ஏன்னா பாஸ்டர் எல்லாம் பரலோகம் போவாங்கன்னு அதை எழுதி வச்சிருக்கான். பரிசுத்தவான்கள் தான் அவரோட கூட போக முடியும். அல்லேலூயா. பாஸ்டருக்கும் ஒரே பிரமாணம் தான், விசுவாசிக்கும் ஒரே பிரமாணம் தான். அறிந்து அதன்படி நடவாதவன் அநேக அடிகளுக்கு பாத்திரம். அடிதான் கிடைக்கும். பாஸ்டருங்க வேதத்தின்படி நடக்கலன்னு அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அநேக அடி கிடைக்கும். அடிபட்டு மயங்கி கீழே விழுந்தா தண்ணியை தெளிச்சு கழிப்பி திரும்ப என்ன பண்ணுவாங்களாம்? அடிப்பாங்களாம், உலக பிரகாரமா. அதே மாதிரி ஆண்டவர் அதை விட இன்னும் மோசமா அடிப்பாரு. அல்லேலூயா. அடிக்கிற தூதர்களை எல்லாம் வச்சிருக்க. அதனால உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினேன். நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள். அல்லேலூயா. பிதாவின் வீட்டுல நிறைய வீடு தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆமா, செய்து வைத்திருக்கிறார். ரெடியா? பிதாவின் வீட்டிலே இருக்கிற வீட்டிலே வாசம் பண்ண ரெடியா? தேவ ஜனமே ரெடியா? தேவ ஊழியர்களே ரெடியா? அல்லேலூயா. நாம் ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண. ஆமா, பிதாவின் வீட்டுல நிறைய வாசஸ்தலங்களை செய்யறதுக்கு ஆண்டவர் போயிருக்கிறாரு. இப்போ எதுக்கு போயிருக்கிறாரு? பரலோகத்துல வீடு கட்டுறதுக்கு போயிருக்காரு. நமக்கு வசதியா வாழியதுக்கு. அல்லேலூயா. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களே இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. பரலோகத்துல வாசஸ்தலம் கட்ட போயிருக்கிறார். அதனால இங்க நமக்கு வீடு இல்லை, இடம் இல்லை, வாசஸ்தலம் இல்லைன்னு தேவனுடைய பிள்ளைகள் அதை நினைச்சு என்ன வேண்டாம், கலங்க வேண்டாம். தேவனிடத்துல விசுவாசமா இருங்கள், இயேசு கிறிஸ்துவனிடத்திலும் விசுவாசமா இருங்கள்.
அங்க வாசஸ்தலம் ரெடியான போது ஆண்டவர் வருவார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளுக்கின்படி. ஆமா, நம்ம கிரிய, நம்முடைய பலன், நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஜபம், நம்முடைய நன்மை செய்யற குணம், இதெல்லாம் நல்லா இருந்தா அந்த வாசஸ்தலத்தில் நம்ம என்ன செய்வாரு? குடியேற்றுவார். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? திரும்ப வருகிறார். அல்லேலூயா. பாருங்க, இதற்காக பிலிப்பி சொல்லும் போது பிலிப்பியர் 3:10-11 பவுல் இப்படி சொல்லுகிறார், இப்படிதான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குள்ளான மரணத்திற்கு ஒப்பாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோர் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. எப்படியாயினும் கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுந்தது போல நானே என்ன செய்யணும்? மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழும்ப வேணும். அல்லேலூயா. அதற்கு தகுதியாகும்படி எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும். அல்லேலூயா. கையில அதெல்லாம் இருந்தா நஷ்டம், அதனால அதை என்ன செய்கிறேன்? ஆமா, குப்பையாக எண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் அப்படி கிடையாது. நாம் சேர்த்ததுக்கு மேல இன்னும் அதிகமா எப்படி சேர்க்கிறது என்ற எண்ணம் தான் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால நம்முடைய மனம் என்ன செய்யணும்? புதிதாகணும். நம்முடைய ஆசை இச்சைகளை எல்லாம் நாம் சிலுவையில் அறையணும். அல்லேலூயா. பாருங்க, 2 தீமோத்தேயு 4 7-8 வசனங்களை வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்திருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அல்லேலூயா. பவுல் எப்படியாயினும் மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழும்பும்படிக்கு நல்ல போராட்டத்தை போராடினாரா. அல்லேலூயா. வாழ்க்கை என்பது போராட்டமே. அல்லேலூயா. அதனால ஊழியக்காரனாகி அவர் நல்ல ஒரு போராட்டத்தை போராடினார். அப்படி ஓட்டத்தை முடித்தார். நல்ல போராடி ஓட்டத்தை என்ன செஞ்சார்? முடித்தார். விசுவாசத்திலிருந்து இடதுபுறம் வலதுபுறம் அவர் சாயவில்லை, விசுவாசத்தை காத்து கொண்டார். இதுபோல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்து கொண்டதுனால ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன வச்சிருக்கிறார்? நீதியின் கிரீடத்தை. அல்லேலூயா. நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் நாளிலே எனக்கு தந்திருவார். ஆமா, நம்பிக்கை அவருக்கு. இயேசு கிறிஸ்து நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டதுனால எனக்காக ஒரு நீதியின் கிரீடம் என்ன ஆயிருக்கிறது? ஆயத்தமாயிருக்கிறது. அதை அந்நாளிலே தேவன் எனக்கு தந்தார். அது மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும், ஆண்டுடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற, ஆண்டுடைய வருகையை விரும்புகிற, ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தம் உடையவர்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற, ஆண்டுடைய வருகையிலே பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிற, நல்லதொரு வாழ்க்கை வாழ்கிற யாவருக்கும் அதை தந்துடுவோம். அல்லேலூயா. இல்லைன்னா ஒன்னும் நான் பாடிக்கொண்டுதான் இருக்கேன். அதான் ஒரு பாட்டு உண்டு, எங்கே ஓடுவாய் சிங்கம் போல் விரைந்து, எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது. அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 வாசிக்கும் போது ஆண்டவர் பரலோகத்தை குறித்த ஒரு ஓமையை நமக்கு சொல்லுகிறார்.
அப்பொழுது பரலோகராகிய தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு புறப்பட்டு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஊமையை நம்ம கருத்தாய் மனதிலே வைக்கணும். இப்போ ஆண்டருடைய வருகையிலே அவர்கள் எதிர்கொண்டு போக 10 கன்னிகள் புறப்படுகிறார்கள், ஆயத்தமாய் புறப்படுகிறார்கள். அல்லேலூயா. வாசிங்க. ஆமா, 10 பேர் புறப்படுகிறார்கள். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம சபையில் இருக்க விசுவாசிகள் அவர் 10 பேர் எதிர்கொண்டு போக புறப்படுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களில் 5 பேர் எப்படிப்பட்டவர்களா? புத்தி உள்ளவர்களா? 5 பேர். ஆமா. இது நாங்க ஊழியக்காரர்களிலே 10 பேர் அப்படி எதிர்கொண்டு போக ஆண்டருடைய வருகைக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு போகிறோம் என்று சொன்னால் எங்களில் 5 பேர் எப்படிப்பட்டவர்களாம்? புத்தி உள்ளவர்களா? 5 பேர் புத்தி இல்லாதவர்களா? அல்லேலூயா. இப்படி உலகத்திலே எங்கும் ஆண்டருடைய வருகைக்கு ஆயத்தமாய் புறப்படுகிறவர்களிலே 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். வாசிங்க. ஏன் புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் என்று வாசிப்போம். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இப்போ 10 கன்னிகள் புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களும் புறப்பட்டு போனார்கள். ஆண்டவர் வர தாமதித்ததுனால அவங்க படுத்து கொஞ்சம் இணைஞ்சாங்க, நெத்திரை அடைஞ்சாங்க, தூங்கினார்கள். அல்லேலூயா. ஸ்திரீகள் நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம். ஆமா, தோ வருகிறார், புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது என்ன நடந்தது? அப்பொழுது கன்னிகைகள் எல்லாரும் எழுந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, ஆமா, நாங்க கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கும் பத்தாது, உங்களுக்கும் போதாதபடி ஆகிவிடும். அதனால நீங்கள் திக்கலோடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆயத்தமாக இருந்தவர்கள் எல்லாம் இயேசுவோடு கூட என்ன செஞ்சாங்க? புறப்பட்டு போனார். அல்லேலூயா. அவர்கள் கல்யாண வீட்டிலேயே போன போது கதவுகள் எல்லாம் என்ன செய்யுது? பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாதபடினால் என்ன செய்யுங்க? விழித்திருங்கள். அடுத்த சரி, போதும் போதும். நீ எப்படி இருக்கணும்? விழித்திருங்கள் என்று இங்கே சொல்லுகிறார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். அல்லேலூயா. புத்தியுள்ள கன்னிகைகளை போல நாம் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாய் இருக்கணும், விழித்தும் இருக்கணும். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய வருகையிலே நடக்கிற ஒரு சம்பவங்கள் ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறார். இன்னும் பாருங்க, 32ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே வெள்ளாடுகளையும் செம்மாடி ஆடுகளையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்பொழுது சகல ஜனங்களும்
சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அவரது ராஜா தமது வலது பக்கத்திற்கவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் போட்டுவார். வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் மேய்ப்பனானவன் பிரிக்கிறது போல நல்ல மேய்ப்பனாய் இயேசு என்ன செய்வார்? நம்மளை பிரிப்பார். வெள்ளாடுகளை வலது பக்கமாகவும் செம்மறியாடுகளை அப்புறம் வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து என்ன சொல்லுவார்? என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, பாருங்கள், பிதாவினால் உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரம ராஜ்யத்தை என்ன செய்யுங்க? சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதையெல்லாம் இப்படியே தேவன் எத்தனையோ பரலோக ராஜ்யத்துக்குரிய ஊமைகளை சொல்லி இருக்கிறார். அதனால நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆயத்தமாக என்ன பாருங்க, அதே வசனம் இருக்கு, அதை முடிக்க வேண்டிய நேரம். சங்கீதம் 2:12 நான் வாசிக்கும் போது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அறியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அறியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். குமாரன் கோபம் கொள்ளாதபடி நம்ம என்ன செய்யணும்? நடந்து வரும். ஏசாயா 10 6 எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளில் சேர்க்கை போல் வீட்டு போனவனுக்கு கட்டளை கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கோபமூட்டின ஜனங்களை என்ன செய்வார்? குமாரனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும். ஆமா, கோபம் உண்டாகக்கூடாது. குமாரனுக்கு என்ன செய்யக்கூடாது? கோபம் உண்டாகக்கூடாது. பாருங்க, நாள்ல பார்க்கும் போது இயேசுன்னு நல்ல அழகா இருக்கு பேர், இயேசு கிறிஸ்துன்னு இருக்கு. ஆனா நிறைய என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க? இறைவன், இறைவன் என்ன சொல்றாங்க? அல்லேலூயா. இயேசு எப்படி சொல்றாங்க? ஆமா, நீங்க எல்லாம் எப்படி சொல்லுவீங்க? இயேசுன்னு சொல்லுவீங்க. இறைவன் என்ன சொல்லுவீங்களா? நான் ஏதாவது பாட்டுல இறைவன் வந்தா கூட பாடுறது இல்லை. இயேசுன்னு போட்டு வந்தாதான் பாடுறது, இல்லைன்னா அந்த பாட்டை ரிஜெக்ட். அல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் இயேசு என்ன சொல்றாங்க? இயேசு சுவாமின்னு சொல்றாங்க. சுவாமின்னு சொன்னா என்ன? விக்கிரத்துக்கு பேர் தான் சுவாமி. நீங்க நியாயாதிபதிகளின் புத்தகத்துல வாசிக்கும் போது அங்க ஒரு விக்கிரகத்தை செஞ்சு அதுக்கு சுவாமின்னு அழைக்கதை பார்க்கணும். அப்ப இயேசு விக்கிரகமா? அடுத்தபடியாக பார்க்கும்போது கர்த்தர்ன்னு நல்லா இருக்க பேரு, கர்த்தராகிய இயேசுன்னு இருக்கு நல்லா பேரு. ஆனா நம்முடைய ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்க? கடவுள்னு சொல்றாங்க. கடவுள். நம்ம பைபிள்ல நானும் எங்க தேடி பார்த்தேன், கடவுளை காணும், இறைவனையும் காணும். அல்லேலூயா. அப்போ இயேசு என்று நல்ல பேர் இருக்கும் போது இறைவன் சுவாமி என்று சொல்லுகிறவர்கள் மேல் ஆண்டவர் என்ன செய்வார்? அந்நாளில் கோபப்படுவார். அல்லேலூயா. அடுத்தபடியாக கர்த்தர் என்று நல்ல பேர் இருக்கும் போது கடவுள் என்று சொல்லுகிறவர்கள் மேல் அந்நாளிலே தேவன் கோபம் கொள்வார். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, சாப்பிடுகிற பொருள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஊறுகிறது, அப்புறம் அநேக நாள் உள்ளது, இதெல்லாம் உங்களை என்ன செய்யாதீங்க? தீட்டுப்படுத்தாதீங்கன்னு சொல்றோம். அதையெல்லாம் சாப்பிட்டு விட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப ருசியா இருக்கு என்று சொல்லுகிறவர்களுமே தேவன் என்ன செய்வான்? கோபப்படுவான். அவரை உடுக்கிற உடையிலே பாருங்கள், தகுதியான வஸ்திரம் அணியாமல்
பெண்கள் அணிகிறான் ஆண்கள் வஸ்திரத்தையும், ஆண்கள் பெண்கள் வஸ்திரத்தை அணிகிறதை பார்த்து ஆண்டவர் என்ன செய்வார்? இந்த ஆலயங்களிலே அப்படிதான். பொம்பிள்ளைங்களுக்கு பொம்பிள்ளைங்களா இருக்க மனசு வரல, ஆம்பிள்ளைங்களா இருக்கிறார். ஆம்பிள்ளைங்களாவது கொஞ்சம் போடுற பேண்ட் கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி போடுற, இவங்க வாரி கட்டி டைட்டா வச்சுட்டு வந்து உட்கார்ந்து ஏதோ பண்றாங்க, ஏதோ மேக்கப்போட வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டுடைய வருகையிலே குமாரன் என்ன செய்வார்? கோபப்படுவார். அடுத்தபடியாக பார்க்கும் போது கர்த்தருக்கு கொடுக்கிற தசமாகிய காணிக்கையை அநேகர் என்ன செய்வதில்லை, கொடுப்பது. அப்போ காணிக்கை கொடுக்காதவர்கள் மேல் தேவன் என்ன செய்வார்? கோபப்படுவார். அப்புறம் இன்னும் பார்க்கும்போது ஒரு சுத்தை வாசிங்கள், 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாயமான தாழ்மையிலோ தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலோ விருப்பப்பட்டு ஆராதனைகளிலே துணிவாய் நுழைந்து மாம்ச சிந்தையிலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனோ உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கு? மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு ஆராதனை, தேவனுடைய தூதர்களுக்கு ஆராதனை செய்கிறார்கள், கர்த்தருடைய சீசர்களுக்கு ஆராதனை செய்கிறார்கள், மறைத்து போனவர்களுக்கெல்லாம் ஆராதனை செய்கிறார்கள். அல்லேலூயா. எல்லாம் மறித்து போன அவர்களுக்கு எல்லாம் புனிதர் பட்டம் கொடுக்குறாங்க. என்ன பட்டம் கொடுக்குறாங்க? வேதத்துல நாம் ஒரு பாட்டு கூட பாடுவோம், புனிதராய் மரித்தோரெல்லாம் குறித்து எழும்புவார்கள். அவர்களுக்கு நமக்கு ஆராதனை. நானும் நீங்களும் இருபடி எழும்புற நாளிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். அவருடைய கிரியைக்கு தண்டனை கொடுப்பார். அவர்களை ஆராதிக்கணுமா? அதான் துணிவாய் துணிந்து செய்கிறார்கள் இந்த காரியங்களை. அல்லேலூயா. இதனால தேவ குமாரனுக்கு என்ன வருகிறது? கோபம் வருகிறது. அதனாலே குமாரன் கோபப்படாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். அல்லேலூயா. அதனால நீங்க தேவ பக்தி உள்ளவர்களாக எனக்கு ஆம்பிள் அரசுங்களை எல்லாம் போட்டுக்கொண்டு கலவி கூட ஆம்பிள் அரசுங்களை போட்டாங்க. இதெல்லாம் தேவ சமூகத்துக்காக, தேவ ராஜ்யத்துக்கும் போக முடியாது. அல்லேலூயா. இதையெல்லாம் சொன்னா உங்களுக்கு கோபம், உங்களுக்கு கோபம் வர்றது அர்த்தமே இல்லை. குமாரன் உங்கள் மேல் கோபம் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கை. குமாரன் கோபம் கொண்டால் நீங்க வழியிலே என்ன செய்வீங்க? அழிந்து போவீர்கள். அதனால குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிறீர்களா? இயேசுவின் பிள்ளைகளாய் ஜீவிக்கிறீர்களா? கேட்ட வசனத்தின்படி ஜீவிக்கிறீர்களா? அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? அவருடைய வருகைக்கு விழிப்புள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. இல்ல புத்தி இல்லாத கனிகளை போலதான் இருக்கிறீர்களா? இல்ல வெள்ளாடுகளை போல நடந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லேலூயா. மேய்ப்பனானவன் வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரிப்பது போல இயேசு கிறிஸ்து நம்மை பிரிப்பார். அல்லேலூயா. வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று கூப்பிடுவார். உலகம் உண்டானது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சொல்லு. அந்த கையில் இல்லாத வீடு நிறைய ஆயத்தமாயிருக்கு, மகிமையின் வீடு. அல்லேலூயா. அந்த மகிமையின் வீட்டுக்கு ஆயத்தமானவர்களே என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். அல்லேலூயா. ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படியாய் நாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து நல்ல செய்திகளை கேட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க. இல்லைன்னா 2ஆம் சங்கீதத்துல சொன்னதான், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் இயேசுவை அண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு சொல்லுகிறபடி நடக்கிறவர்கள்
சத்திய வேதத்திலே சொல்லி இருக்கிறபடி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர்தான் அவனுடைய வருகைக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவார். இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல செய்திக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய ஜனங்களாகிய நாங்கள் உம்முடைய மகிமையான வருகையிலே பங்கு வரும்படியான பாக்கியத்தை சுதந்திரித்து கொள்ள ஆசைப்படுகிறோம், வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, புத்தியுள்ள கனிகள், புத்தி இல்லாத கனிகள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. வெள்ளாடுகளை செம்மறியாடுகளை பிடிப்பது போல என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஆண்டவரே உமக்கு சித்தமானதை செய்து எங்கள் மாம்சத்தில் இருக்கிற ஆசை இச்சைகளை எல்லாம் சிலரையில் அடைந்து எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற சுதந்திரிக்கிற என்னுடைய பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய. கர்த்தரை காலத்தில் சோதரிப்பேன், அவருக்கு எப்பொழுதும் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னபடி நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரை எப்பொழுது உண்மை துதித்து சோதரித்து ஆராய்த்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க ஆண்டவரே மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஜீவியம் உள்ளவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். பிரபஞ்சத்தின் ஒத்தவை சந்தித்தவர்களாய் அல்ல, தேவ பக்தி உள்ளவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு உதவி செய்யும்படியாய் செய்விக்க. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகள் இனி கேட்க போகிற ஒவ்வொருவரும் உடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் தாருங்க. கையின் பிரயாசங்களை பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் செபிங்க. பிள்ளைகள் மனநிறைவோடு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி சமாய் வாரவையில் யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நடத்தலும் அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தான்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. ஆமென். Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு உம்முடைய ஆவரை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord.